இப்போ ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் வந்துருச்சு, இது உங்க வேலைக்கு எதிரியா? ஸோ இது ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்றேன். இப்போ ரீசெண்டாக படிச்ச ஒருத்தர், ஒரு நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவர் வந்து வாய்ஸஸ்க்கு இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்காரு. 1 மாசம் கூட ஆகலை கோர்ஸ் முடிச்சு. அவருடைய வாய்ஸ் கேட்டுட்டு, அவருடைய 2-3 ப்ராஜெக்ட்ஸை கேட்டுட்டு, அவங்களே யூனியன் கார்டு எடுக்க சொல்லி யூனியன் கார்டு எடுத்து இன்னைக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்ல பேசிட்டாரு. பேசி அது வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு வாய்ஸ் ஓவரை பத்தி இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. இப்பதான் கோர்ஸ் முடிக்கிறாரு, இப்ப அப்ரோச் பண்றாரு. இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க. அவங்க வந்து இவருடைய இதை கேட்டுட்டு ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கிறதுக்கு இன்னும் காரணம் இருக்குன்னு சொன்னா, ஏஐ நம்மளோட துறைக்கு எதிரி கிடையாது. ஏஐ வந்ததுனால நமக்கு வேலைகள் இன்னும் அதிகமாகுமே தவிர்த்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இப்ப கம்ப்யூட்டர் வந்த போது இதான் சொன்னாங்க, கம்ப்யூட்டர் வந்தா எல்லாருக்கும் வேலை போயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்னாலதான் பல பேர் வீட்டுல அடுப்பே எரியுது, இன்க்ளூடிங் மை ஹோம். ஏன்னா இப்ப வந்து டிசிஎஸ்ல வேலை பார்த்ததுனால மட்டும்தான் ஒரு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், பீப்புள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு மெயில் எப்படி போடணும், ஒரு கிளைண்ட் கிட்ட எப்படி வந்து நெகோசியேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு மேற்பட்ட மக்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஒருவேளை கம்ப்யூட்டர் வரக்கூடாது அப்படின்னு தடுத்திருந்தாங்க அப்படின்னா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அடாப்டபிலிட்டி இஸ் த மெயின் திங் யூ வாண்ட் டு ஹேவ். ஸோ ஏஐ வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, உங்களுடைய குரல் நீங்க வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய குரலையே ஏஐயா மாத்தி நீங்களே இன்னைக்கு ஒரு மணி நேரத்துல ஒரு வேலை உங்களால பண்ண முடியும்னா 1 மணி நேரத்துல 100 வேலை பண்ண முடியும் ஏஐ வச்சு. அப்படி அந்த ஸ்மார்ட்னஸ் உங்களுக்கு வந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து நமக்கு எதிரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.